சிஎஸ்கே நேற்று ஜெயிக்க வேண்டிய ஆட்டத்தை படுதோல்வி அடைந்தாங்க. இந்த படுதோல்விக்கு இந்த விஷயங்கள் முக்கியமான காரணம். ஆனால் ருத்ராஜ் சொன்ன பேட்டியோ எல்லோருக்குமே எரிச்சல் அடைய செய்திருக்கிறது. கேப்டன்ஷியை ஒழுங்காக பயன்படுத்த தெரியாத ருத்ராஜ், அவரால் கேப்டன்ஷிப் ப்ரெஷரில் சரியாக பேட்டிங்கை விளையாட வரல. இதை எல்லாத்தையும் வெளியில் சொல்லாமல் ஆனால் டீமை பற்றி குறை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரியான அந்த பேட்டிங் வரிசை இல்லை, எதிர்த்து விளையாடுற அளவிற்கு பவர் பிளேயில் பேட்ஸ்மேன் இல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட குறைகளை சொல்கிறாரு. ஆனால் நேற்று தோல்வி அடைந்ததுக்கு முக்கியமான காரணம் ஒன்று, மார்க்கண்டே பார்த்தீங்கன்னா காயம் காரணமாக அவர் விளையாட முடியாமல் போனது. அதற்கு பிறகு ருத்ராஜ் நின்று ஆட வேண்டிய நேரத்தில் அவுட் ஆனது, அதுவும் தேவையில்லாத ஒரு ஷாட்டாக ஆடி அவுட் ஆனது. பவுன்சர் மட்டும்தான் வீசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது பவுன்சர் அடிக்க முற்படும் போது அது மாட்டலை அப்படின்னா அதை தட்டி விட்டுட்டு போகிறத பார்க்காம அதில் தான் நான் அடிப்பேன்னு ஒத்த காலில் நின்று அடித்து ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா கீப்பர்கிட்ட கேட்சை கொடுத்து அவுட் ஆனார். அதுக்கு அடுத்ததாக பிராவிஸ் களம் இறங்க வேண்டியது, அந்த இடத்துல போயிட்டு பிராவிஸை களம் இறக்கலை. அவரோட ஆர்டர் என்னவோ அந்த ஆர்டர் படி களம் இறங்கினா தான் ஒரு பேட்ஸ்மேன் நிலைத்து நின்று ஆட முடியும். அந்த இடத்துல நான் பேட்டிங்கை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ஃப்ராஸ் கானை உள்ளே கொண்டு வந்துட்டு பிராவிஸை பின்னாடி கொண்டு வந்தது தான் சிஎஸ்கே மிடில் ஆர்டரில் பண்ண மிகப்பெரிய தவறு. அது மட்டும் இல்லாமல் 11 ஓவர் 112 ரன் இருக்கும்போது 2 விக்கெட்டுகள் அடுத்தடுத்து விழுந்தது. அந்த நேரத்தில் தொடர்ந்து 2 ஓவர்களை ஃபேஸ் பண்ண சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா 4 ரன்கள் மட்டும்தான் அடித்தாங்க. அங்கேயே சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அளவில் பலவீனம் ஏற்பட்டு விட்டது. அதற்கு பிறகு வந்த சிவம் துபே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருந்தார் அப்படின்னா ப்ரெஷரை குறைச்சிருக்க முடியும். அவரும் பார்த்தீங்கன்னா அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால இருக்க ரன் ரேட்டு ஏற ஆரம்பித்ததுனால எஸ்ஆர்ஹெச்சுக்கு பார்த்தீங்கன்னா பந்து வீசும்போது அவங்களுக்கு அது ஒரு பலமாக பார்க்கப்பட்டது. எப்படியும் சிஎஸ்கேவை கட்டுப்படுத்தி விடலாம் அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. ஒரு ஓவரை சிஎஸ்கே பொழந்து கட்டியிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துலலாம் ரொம்பவே பெரிய தப்பு பண்ணினாங்க சிஎஸ்கே. கடைசி வரைக்கும் மந்தமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால தான் கடைசியில் பேட்ஸ்மேனும் இல்லை, ரன் அடிக்கிற அளவிற்கு ஏற்ற ஸ்கோரும் இல்லாமல் சிஎஸ்கே படுதோல்வியை சந்தித்தாங்க.